இருக்குது பாருங்கள். இதுதாங்க லலிதா காட்டு. ஸோ நீங்கள் வந்து அம்பிகாபதி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல வந்து சில சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் இங்கே மேலே உள்ளலாம் எடுத்திருப்பாங்க. இதுதான் காசி விஸ்வநாதர் கோயிலேருந்து சாமி கும்பிட்டு அப்படியே நீங்கள் வெளில வந்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் தான் மணிக்கர்ணிகா காட்டு இருக்குது. ஸோ நீ எங்கே போனாலும் இந்த இடத்த பார்த்து தான் ஆகணும்னு வேறு வழியே கிடையாது. ஓகே மக்களே, நீங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ வாங்க போவோம் நம்ம அந்த இடத்துக்கு. இந்த மணிக்கர்ணிகா காட்டில் 24 மணி நேரங்களும் பிணங்கள் வந்து எரிஞ்சு கொண்டே தான் இருக்கும். இங்கே யாருக்குமே யாரோட முகமும் தெரியாது, எந்த இதுவுமே தெரியாது. ஃபுல்லாக கவர் பண்ணி தான் கொண்டு வந்து இது பண்ணுவாங்க. அண்டு இந்த காசிக்கு வர்றவங்க நிறைய பேர் வந்து இந்த இடத்தையும் வந்து பார்த்துட்டு தான் போவாங்க. வேறு வழி கிடையாது. எல்லா கோவில் பக்கத்துலேயும் நீங்கள் அசிகாட்டு போனீங்கன்னா நம்ம கேதார் காட்டு பக்கத்தில் ஒன்று இருக்குது. அது போக தசமேத்தா காட்டு பக்கத்தில் நம்ம காசி விஸ்வநாதரை பார்த்தாலும் நீங்கள் இந்த இடத்த பார்த்து தான் ஆகணும். ஸோ நம்ம வந்து அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போவோம். இதெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுங்க. இந்த இதெல்லாம் அந்த சைடு இப்போ தான் வந்து ஒரு இதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள். மேலேயும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயும் நம்ம போவோம், மேலே போயும் பார்ப்போம். அண்டு இந்த சைடு வந்தாலும் இங்கேயும் வந்து பிணங்கள் வந்து எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குங்க. இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு எப்படி தெரியுதுங்க, அதோட மண்டை ஓடலாம் தெரியுதுங்க. அந்த சைடு வந்து ரெடி பண்ணி வச்சுட்ருக்காங்க. அண்ட் வந்து இங்கேயும் ஆல்மோஸ்ட் பாதி உடல் வந்து எரிஞ்சிருச்சு. எனக்கே ஒரு மாதிரி தாங்க இருக்குது. நம்ம அந்த இடத்த போயிடலாம். இங்கேயும் பாருங்களேன், கடையை வச்சுருக்கு. இங்கேயும் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க மக்கள். இங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து நார்மலாக போயிடுச்சுங்க எல்லாம். நம்மளுக்கு தான் அதை வந்து ரொம்ப ஒரு மாதிரி யோசிக்கிறோம் வைக்கிறோம். பட் இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாமே நார்மல். இங்கேயே உட்காந்து கடையும் போட்டிருக்காங்க, சாப்பிடவும் செய்கிறாங்க. இதுதான் மேலே கோயிலுக்கு போகிற வழி. வெயில் சரியான வெயில் அடிக்கு. இந்த மணிக்கர்ணிகா காட்டில் இங்கேயும் மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பூஜை நடக்கும். அதுக்கு உண்டான அந்த பொருளெல்லாம் மேலே இருக்குது பாருங்கள். இப்போது எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது பார்க்க. மேலே இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த கோயிலேருந்து மேலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு வியூவும் இருக்குது. ஸோ நம்ம பார்ப்போம். அழகாக இருக்குங்க. ஆனால் அந்த கோயில், இந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர் அழகாக இருக்குது. பட் ஆனால் அந்த கோயிலுக்கு கீழே தான் பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது ஒரு மாதிரி பயமாக இருக்குது, இல்லாட்டினா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து மேலே அந்த சைடு போகலாம். போகிறதுக்கு வழிலாம் இருக்குது. கட்டையில் பாருங்கள், மேலே கூட அடிக்க வச்சுருக்காங்க கட்டையிலெல்லாம். காசி காசி தாங்க. ஆனால் என்ன தான் வந்து மக்கள் வந்து என்ன தான் வாழ்ந்தாலும் கடைசியில் வந்து ஓ மை காட், ஏங்க நான் மேலே எதுவுமே இருக்காதுன்னு நினச்சேங்க. சும்மா வெறும் பட் ஆனால் இங்கேயும் வந்து பிணங்கள்லாம் எரிக்கக்கூடிய இடங்கள் வந்து இருக்குது. மேலே எதுவுமே இருக்காதுன்னு நான் நினச்சேன். பா எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் இங்கே எதுவுமே இப்போதைக்கு எரிக்கலை. பட் இங்கேயும் ஒரு அழகான கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயிலோட அமைப்பு தாங்க சூப்பராக இருக்குங்களாம். கட்டைகளை பாருங்கள், எவ்வளோ கட்டைகள் வச்சுருக்காங்கன்ட்டு. நல்ல வேலை நம்ம மேலே வரும்போது இந்த சைடு எதுவுமே எரிக்கலை. இங்கேயோ ஒருத்தர் உட்காந்துருக்காரு அகோரி. கீழே பார்ப்போம் இங்கேருந்து. என்னால் அங்கே கொஞ்ச நேரம் கூட இருந்து வீடியோ கூட எடுக்க முடியலங்க. இவங்களாம் எப்படிங்க இங்கெல்லாம் கடையை போட்டு சாப்பிட்டுட்டுலாம் இருக்காங்க, என்ன கணக்குலேயும் இல்லைங்க. பாருங்க, வாட்டில் கடையை போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு பொருளெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது ஒரு மாதிரி மன கஷ்டமாக இருந்துன்னா தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிருங்க. ஏன்னா
எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இதை வந்து லைஃப்பில் இன்னொரு டைம் நான் வந்து பார்ப்பேனா அப்படிங்கிறது எனக்கு தெரில. அதனால் இந்த ஒரு மெமரிஸாக நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். காசிக்கு போனால் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். ஸோ அதுக்காக தாங்க. அவ்வளோதாங்க. எனக்கு இதுக்கு மேலே இங்கே இருக்கிறதுக்கு வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. பட்டு இது வரைக்கும் காட்டினதே பெரிய விஷயந்தான். ஸோ நான் வந்து இந்த வீடியோவை வந்து இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சாலும் சரி பிடிக்கலாலும் சரி, உங்களுக்கு எதுவும் சொல்ல தோணலைன்னா கண்டிப்பாக எதுவுமே சொல்லாதீங்க. அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க இந்த வீடியோவை. அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை அண்ட் see you. காசியோட மற்ற வீடியோக்கெல்லாம் நிறைய வந்து நான் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் அதை போய் பாருங்கள். இந்த மாதிரிலாம் இருக்காது, அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஹாப்பியாக நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூங்க இது வரைக்கும் பார்த்ததுக்கு.